இது என்ன டிசம்பர் மாதமா இல்ல மே மாதமான்னு கேட்குற அளவுக்கு வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பகல் நேரங்கள்ல அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுட்டு இருக்கீங்க. அதனால பகல் நேர வெப்பநிலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நாளையிலேருந்து நம்ம குறைய ஆரம்பிச்சிரும். கவலைப்படாதீங்க. மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கு. வெயிலுடைய தாக்கத்த பார்க்காதீங்க. வரக்கூடிய மழை பொழிவ பாருங்க. டேட்லாம் நம்ம அதுக்காக தான் கொடுத்துருக்குறோம். நெறைய பேர் வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட்ட கூட கேட்கவே மாட்றீங்க. இன்னைக்கே மழை வரணும், இப்பவே மழை வரணும், அடுத்த நிமிஷத்திலே மழை வரணும்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் மழைய வந்து கொண்டு வர முடியாது. அது அதுக்குன்னு ஒரு தேதிகள் இருக்கு, ஒரு நேரங்கள் இருக்கு. அந்தந்த நேரங்கள்ல தான் நமக்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்ல பதிவாகும். அப்படிதான் நமக்கு இந்த தாழ்வு பகுதியும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். டிசம்பர் மாதத்தில ஃபெங்கல் புயல் போனதுக்கு அப்புறமா, இப்போ ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவானத பார்த்தோம். இந்த தாழ்வு பகுதியானது நேற்று வரைக்கும் அதே பகுதிகள தொடர்ந்து நீடித்தது. இன்றைக்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மேற்கு, வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி வந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவ கொடுக்க போகுது. மிக கனமழை வரைக்கும் இந்த மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்க போறோம். நெறைய இடங்கள் தாழ்வான பகுதிகள்ல மழை நீர் வந்து தேங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க, போன முறை ஃபெங்கல் புயல்ல அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள், எல்லாருமே நீங்க வந்து உஷாரா தான் இருக்கணும். விழுப்புரம் மாவட்டங்கள், கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை, அப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாரி நெறைய மாவட்டங்கள் ஃபெங்கல் புயல்னால பாதிக்கப்பட்டது. அதில குறிப்பா சில இடங்கள்ல வெள்ளப்பெருக்கும் நம்ம ஏற்பட்டத பார்த்தோம். விழுப்புரம் மாவட்டங்கள், திருவண்ணாமலையில, கடலூர்ல, புதுச்சேரியில. அப்போ வெள்ளம் பாதித்த பகுதிகள் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கெல்லாம் கனமழை வந்தாலே மறுபடியும் ஃப்ளட் ஆயிரும். அந்த மாரி ஒரு சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்கு. தொடர்ந்து இப்போ மிக கனமழை வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால எச்சரிக்கையா நீங்க இருந்து தான் ஆகணும். ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகள் நீங்க ரொம்ப கவனமாகவும், உஷாராகவும் இருந்துக்கோங்க. இந்த 2, 3 நாட்கள் வரைக்கும் மழை ரொம்ப அதிகமா இருக்கும். டிசம்பர் 14 வரைக்கும் ரொம்ப சிவியர் ரெயின்ஃபால் இருக்கும். அதுக்கப்புறமா டிசம்பர் 17, 18லேருந்து ஒரு லோ ப்ரெஷர் நமக்கு ஒண்ணு ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த லோ ப்ரெஷர் பொறுத்தவரைக்கும் எப்போ நமக்கு ஃபார்ம் ஆகும்னா, டிசம்பர் 16, 17ல ஃபார்ம் ஆகி, அதுக்கப்புறம் 19, 20, 21ல உங்களுக்கு மறுபடியும் நம்ம தமிழக கடலோர மாவட்டங்கள மிரட்ட ஆரம்பிச்சிரும். இந்த மாதம் முழுவதுமாகவே மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க தான் போகிறது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் மழை பொழிவுகள் தமிழ்நாட்ல அதிகரிக்குமா? அல்லது அதுக்கு முன்னாடியே மழை வந்து முடிஞ்சிருமான்னு கேட்டிருந்தீங்க. சரியாக நமக்கு இந்த டிசம்பர் 22 வரைக்கும் நமக்கு மழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். டிசம்பர் 22 வரைக்கும் மழை இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஒருவேளை இந்த அடுத்த சுற்று மழை பொழிவுல ஏதாவது தாமதம் ஏற்பட்டால், கிறிஸ்மஸ் பகுதிகளும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது ரொம்ப அதிகமா அந்த நாட்கள்ல டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாட்களிலும் மழை பொழிவுகள் அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிரும். ஆகவே அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு காலகட்டங்களிலும் மழை பொழிவு எப்படி இருக்கும்னு சொல்லி இப்பவே நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. 2025 ஒரு வெள்ளத்துடன் ஆரம்பிக்குமா? அல்லது வெயிலுடன் ஆரம்பிக்குமா? அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. தற்போதைய நிலவரப்படி 2025 பொறுத்தவரைக்கும் ஆரம்பிக்கும்போது, இயல்பான ஒரு வானிலையோட தான் ஆரம்பிக்க போது. தற்போதைக்கு எந்த ஒரு புயலும், எந்த ஒரு மழையும் நமக்கு ஜனவரி 1, 2025 அன்று தற்போது வரைக்கும் எந்த ஒரு புயலுக்கோ அல்லது வெள்ளப்பெருக்கிற்கோ வாய்ப்புகள் எதுவும் இல்ல. எல்லாமே இந்த டிசம்பர் 22வோடவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போது. அது முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் இந்த டிசம்பர் 22க்குள்ள தான். அதனால ஜனவரி 1ஆம் தேதி இப்பவே வந்து வெள்ளப்பெருக்கு வருமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு ஃப்ளட் வருவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்ல. அதனால சொல்லக்கூடிய தேதிகள் மட்டும் நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. 11லேருந்து 22 வரைக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில இருக்கிறவங்க, அதே மாரி டெல்டா மாவட்டத்தில இருக்கிறவங்க, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில இருக்கிறவங்க, உங்களுக்குமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப தீவிரமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, கடலோர பகுதியில் எல்லா பகுதிகளுக்குமே தான். குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த பகுதிகளுக்கு மட்டும் தான் மழை கிடைக்கும். அங்கெல்லாம் மழை வராதுன்னு சொல்லி, குறிப்பிட்டு எந்த பகுதிகளையும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா, சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா கடலோர பகுதிகளுக்கும் சரிசமமான மழை பொழிவுங்கிறது வரதான் போகிறது. அதனால குறிப்பிட்டு இந்த பகுதிகள்ல வந்து மழையே வராது. இங்க மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு எந்த பகுதியும் இல்ல. மாவட்டம் முழுவதுமாக சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே நமக்கு வந்து மழை பொழிவுங்கிறது இருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம நெறைய கொடுக்க போகிறோம். இந்த அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 12, 13ல. அதே மாரி டிசம்பர் 19, 20, 21ல நம்ம ஸ்கூல் ஹாலிடேஸ் நம்ம நெறைய நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். ஏன்னா, அந்த அளவுக்கு மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஏற்கனவே இந்த ஃபெங்கல் புயல்னால நெறைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பாதிப்புகள் இன்னும் குறையாத இந்த நேரத்தில, மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு சற்று வருத்தமாகவே இருக்கு. அதுவும் வந்த பகுதிகளுக்கே மறுபடியும் கனமழைங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு.
ஏதாச்சும் ஒரு தென் மாவட்ட பகுதிகளுக்கோ, இல்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துக்கோ இந்த மழை வந்து பயணித்து போகலாம். ஆனா, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள், வந்த இடத்துக்கே மறுபடியும் மறுபடியும் நமக்கு கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. அதனால இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக எதிர்பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு வார்னிங் கோஸ்டல் ஏரியாஸ் தான். உள் மாவட்டங்கள் கூட அதுக்கப்புறமா தான். சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் முதல் கட்ட எச்சரிக்கை. அடுத்து 2ஆம் கட்ட எச்சரிக்கை பொறுத்தவரைக்கும், அடுத்து 2ண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை. இந்த 4 மாவட்டங்களும் அடுத்த நிலைமையில இருக்கு. ஃபர்ஸ்ட்டு கோஸ்டல் ஏரியாஸ்ல, அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் கனமழையானது அதிகரிக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும். கடைசியாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் அதிக அளவு நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிருக்கிறது. எப்போ அப்படின்னா, இந்த டிசம்பர் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது தென் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கும். இப்போ நமக்கு வந்து வானம் மேகமூட்டமும் வெயில் மட்டுமே இருந்தாலும், ஏன்னா தூத்துக்குடி மாவட்டங்கள் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, மழையே சரியா இல்லை, வெயில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கு, பெரிதளவில் மழை எதுவும் எதிர்பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஆகவே தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். மிதமானதிலிருந்து கனமழையாக தென் மாவட்ட பகுதிகளில் எதிர்பாருங்க. தென் மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்னு எல்லா பகுதிகளுக்குமே இந்த பருவமழை தொடர்ந்து நமக்கு நல்ல மழையை கொடுக்கும். போதும் என்கிற மழை பொழிவு அனைத்து மாவட்டத்தில் இருக்கும். ஏன்னா இப்போ தென் மாவட்டத்தில் அதிகமான பேர் வந்து கமெண்ட்ல போட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட 300லேருந்து 400 பேர் வரைக்கும் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க, மழை சரியாக வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, தென் தமிழ்நாட்டில் வரவே மாட்டேங்குது. ஒரு ஒரு புயல் சின்னங்களை அனுப்பி கொடுங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு புயல் ஏதாவது ஒன்று அனுப்பி விட்டிங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு மழை கிடைக்கும் அப்படின்ட்டு, ஏதாவது புயல் வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. தற்போதைய நிலவரப்படி இந்த டிசம்பர் 17ல் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறுமா அப்படின்னு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. இந்த டிசம்பர் 11லேருந்து 13 வர்றதுலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. கன முதல் மிக கனமழை தான். அதில் நம்ம தப்பிச்சிருவோம். அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. சுலபமாக தப்பிச்சிருவோம். 11லேருந்து 13க்குள்ள இந்த வரக்கூடிய அடுத்த 3 நாட்கள் சுலபமாக தப்பிச்சிருவோம். பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து ஒன்று வரக்கூடிய மழை பொழிவு 17லேருந்து வர்றது தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு மோசமான மழை பொழிவை ஏற்படுத்தும். கடலோரங்களாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும், உள் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு பலத்த மழை அப்படிங்கிறது பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக மழை பொழிவுகள். ஒரு லேசான மழை, மிதமான மழை தான். ரொம்ப அதிக மழையெல்லாம் ஒன்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்க போகிறதில்ல. ஆனால் பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்குங்க. நீலகிரி மாவட்டங்கள், கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் பனிப்பொழிவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகாலை நேரங்களில் வெளியவே வர முடியாத அளவுக்கு பனிப்பொழிவுகள் காணப்படும். தென் மாவட்டத்திலும் அதே மாதிரி திருநெல்வேலி மேற்கு பகுதி, விருதுநகரில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்க வாய்ப்பு. தொடர்ந்து இந்த மலைப்பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. குளிருடைய தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும். அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் வரைக்கும் இந்த பனிப்பொழிவினோடு தீவிரமானது சற்று அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து மழை பெய்யும் போது பனிப்பொழிவு குறைஞ்சிரும். கடலோர மாவட்டத்தில் இப்போ 11லேருந்து மழை வரும்போது உங்களுக்கு அந்த பனிப்பொழிவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்படாதீங்க. மழை வரும்பொழுது பனிப்பொழிவு குறைவாக இருக்கும். மழை இல்லாத போது பனிப்பொழிவானது சற்று அதிகமாகவும் காணப்படக்கூடும். லைக் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.